பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொன்ன இந்த சம்பவத்தினுடைய வாசிக்க கேட்ட வேத பகுதியினுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்று. பொதுவாக நம்ம சொல்லணும், நம்முடைய பக்கத்து வீடு யார் என்று கேட்பதற்கு ஆலயத்தில் வந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டியதனாலே தான் ஆண்டவர் பேசுகிறார். அங்கே ஒரு நியாய சாஸ்திரி இருக்கிறானே, த இன்டர்பிரட்டர் ஆஃப் லா, an expert in law. அவனுக்கு தெரியவில்லை யார் தனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்றும், நாம் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறோம் என்பதையும் தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். இப்போது நாம் கவனிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை விளக்கி சொல்லுகிற மனிதன் தான் இவன். ஓரளவுக்கு வேத பாரகன் இவன். இந்த இன்டர்பிரட்டர் ஆஃப் லா, நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு மனிதன், நியாய சாஸ்திரி. இவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் எந்த கிரியையினாலே அதை நான் பெற முடியும்? நித்திய ஜீவன் கிரியையினாலே பெற்றுக்கொள்வதாக அவன் எண்ணுகிறான். அதனாலே தான் அவன் சொல்லுகிறான், என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீ கடைபிடித்திருக்கிறாய் அல்லவா? நீ நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயே, அடைவதற்குத்தான் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று என்று. அருமையானவர்களே, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகவே 2 காரியத்தை நீ செய். கடவுளை தொழுதுகொள், மனிதனை நேசி. பெரியார் சொல்லுகிறார், கடவுளை மற, மனிதனை நினை. இயேசு சொல்லுகிறார், கடவுளை துதி, மனிதனை நினை. ஆகவே நித்திய ஜீவனுக்கு போவதற்குள்ள வழி என்னவென்றால், கடவுளை நீ முழு மனதோடு நேசி, அதே சமயத்தில் மனிதன் மீது அன்புடையவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே இந்த நியாய சாஸ்திரி ஒரு கேள்வியை கேட்கிறார். 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். அவன் சொல்லுகிறான், எனக்கு யார் பக்கத்து வீடாக இருக்க முடியும்? என்னை போல நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் தான் எனக்கு பக்கத்து வீடு. நான் மேட்டுக்குடியை சேர்ந்தவன், நான் உயர்ந்த வம்சத்தைச் சேர்ந்தவன். எனக்கு பக்கத்து வீடு என்னை போல இருக்க வேண்டும். அந்தஸ்தில், அறிவில், நியாயப்பிரமாணத்தை விளக்கி சொல்வதில் என்னை போல இருக்கிறவன் தான் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன். அப்படி யாருமே இல்லையே. அறிவிலோ, ஆற்றலிலோ, பக்தியிலோ நான் தானே இருக்கிறேன். எனக்கு என் பக்கத்தில் யாரும் வரக்கூடிய அளவில் இல்லையே என்று தன்னை நீதிமானாய் காட்டும்படியாய், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் யார்? என் அருகே வரக்கூடியவன் யார்? எனக்கு அண்டை வீட்டுக்காரன் யார் என்று அவன் கேட்கிறான். அருமையா, இதன் நோக்கம் என்ன? அவன் தன்னை நீதிமானாக காட்ட ஆண்டவரிடத்தில் ஒரு அனாவசியமான கேள்வியை கேட்கிறான். எப்படியாவது அவரை சோதித்து எதையாவது அவர் சொல்வாரா, வாயிலே சிக்குண்ட போவாரா என்று அறியும்படியாக அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, இதற்கு பதில் சொல்வதற்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை காட்டி ஆண்டவரை பிடிக்க எண்ணிய அவனை நியாயப்பிரமாணத்தினாலே பிடித்தார். அவனுடைய தந்திர பேச்சிலேயே பிடித்து
அவனுக்கு புத்தி சொன்னார். அந்த சம்பவத்தை தான் இது விளக்கி சொல்லுகிறார். இயேசுவை சோதிக்க அவன் போட்டது நியாயப்பிரமாணத்தின் கேள்வி. ஆண்டவர் அவனை பிடித்தது நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான். இது எப்படி என்பதை விளக்கி சொல்லும்படியாக இப்போது நாம் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற பாதை 18 மைல் தூரம். இந்த 18 மைல் தூரம் இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது அது 3500 அடி கீழே இருக்கிறது. எருசலேமை விட எரிகோ பட்டணம் 3500 கீழே இருக்கிறது. அதனாலே அது கீழான பட்டணமும் அல்ல, எருசலேம் மேலான பட்டணமும் அல்ல. அது உயர அமைந்திருக்கிறது, தாழ அமைந்திருக்கிறது. அது ஆவிக்கேற்றபடி இதை எடுத்துக்கொள்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தாழ்ந்து போக வேண்டும், அவன் தாழ் நிலையை அடைய வேண்டும். எருசலேம் சமாதானம், தேவனுடைய நகரம். எரிகோ சாபத்தின் வீடு. கர்த்தருடைய வீட்டை விட்டு சாபத்தின் வீட்டுக்கு ஒரு மனிதன் போவது தாழ்ந்த நிலைமை. அப்படி ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு அப்படி சொல்லவில்லை, நாம் அப்படி எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது மேலான அனுபவத்திலிருந்து கீழான அனுபவத்திற்கு மனிதன் கடந்து வருகிறான். பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு போகிறான், விசுவாசத்திலிருந்து அவநம்பிக்கைக்கு போகிறான். இவ்விதமாக மனிதன் மேலான எருசலேமில் இருந்து சாபத்துக்குள்ளான எரிகோவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதத்தை விட்டு ஒரு மனிதன் சாபத்தை தேடுவானால் அவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிற மனிதன். அருமையான, திஸ் இஸ் அ டவுன்வர்ட் பாத். இது கீழ் நோக்கி போகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இந்த மனிதன் தெரிந்தெடுத்தான். அருமையான பிள்ளை, வழியிலே ஆபத்து. இட் வாஸ் அ டேஞ்சரஸ் வே. ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கு. இந்த ஆபத்து அவனுக்கு ஏன் ஏற்பட்டது என்றால் அவன் இந்த பிரயாணத்தை அஜாக்கிரதையாக எடுத்தான். இந்த பிரயாணம் அவனுக்கு அவசியமற்ற ஒன்று. அந்த வேளையில் அவன் தனித்து இவ்விதமாக போனது, நான் ஆவிக்கேற்றபடி சொல்லுகிறேன், இந்த பாதை அவனுக்கு வேண்டாம். அவன் எருசலேமிலே தங்கி இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் எருசலேமில் இருக்க வேண்டும். இந்த பாதை வழியாக அவன் கடந்து வரக்கூடாது. அதுபோல இன்றைக்கு தவறான சிந்தனைகள், கர்த்தரை தள்ளிவிட்டு மனம் போல வாழ்கிற வாழ்க்கை, வேத பிரமாணங்களை தூர தள்ளிவிடுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதிருப்பது, இதுதான் மனிதனுடைய ஆவிக்குரிய பாதையிலே ஆபத்தை கொண்டு வருகிறது. ஒருவர் இவ்விதமாக சொல்லுகிறார், இன்றைக்கு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், நான் மனிதனை விசுவாசிக்கிறேன், அவனே தன்னை உருவாக்கி தனக்கு உண்டானவைகளை படைக்கிறான். இது மனிதன் தன்னை வழிபடுகிற காலமாக இருக்கிறது. தன்னுடைய சிந்தனையை அவன் தெய்வீகம் என்று எண்ணுகிறான். தன் மனம் போல நடப்பதையே மார்க்கம் என்று எண்ணுகிறான். தன் இருதயத்தின் நோக்கங்களை சத்தியம் என்று சொல்லுகிறான். தன்னுடைய அறிவை ஆண்டவர் என்று வழிபடுகிறான். இப்படிப்பட்ட மனிதன், எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற மனிதன், தேவ ஞானத்தை விட்டு சுய அறிவுக்கு போய் கொண்டிருக்கிற மனிதன், இவன் ஆபத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்வான். எருசலேம் தேவனின் நகரம், மேசியாவின் தலைநகர். எரிகோ திரும்ப கட்டப்படக்கூடாத சாபத்தின் இடமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். இந்த பாதை வழியாக ஒரு மனிதன் நடந்து போகிறான். எப்படி, எங்கிருந்து எங்கு போகிறான்? ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்கு போகிறான். தேவ சமூகத்திலிருந்து பிசாசின் சமூகத்துக்கு போகிற மனிதனாக காணப்படுகிறான். பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு போகிற ஒரு மனிதன். இது ஒரு ஆபத்தான பாதையாக இருக்கிறது. இப்படி போகும் பொழுது அவன் யார் கையில் அகப்பட்டான்? வேதம் சொல்கிறது, கள்ளர் கையில். திருடவும் கொள்ளையடிக்கவும் வருகிறது சாத்தான். ஆகவே திருடனாகிய சாத்தான் கையிலே அவன் அகப்பட்டான்.
தேவரை விட்டு அப்பாவை விட்டு இப்படி வழிப்பிரயாணமாய் வந்த இவன் சாத்தானுடைய கையிலே அகப்பட்டான். இந்த சாத்தான் அவனுக்கு செய்த காரியம் மிக பரிதாபமானது. அவன் எப்படி தெருவிலே கிடக்கிறான் என்று வேதம் சொல்கிறது, குற்றுயிராய் கிடக்கிறான். ஆங்கில வேதம் சொல்கிறது ஹாஃப் டெட், பாதி இறந்தவனாக இருக்கான். முழுது இறந்து போனால் நாம் கடந்து போய் விடுவோம், சரி இறந்து போனான் என்று. இது அப்படி அல்ல. நாம் தெருவிலே நடந்து போகும்போது ஒரு அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் நாம் கடந்து போக மாட்டோம். எப்படியாவது அவரை எடுத்து சேர்க்க வேண்டும், மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று நாம் துடிப்போம். ஏனென்றால் பாதி உயிர் இருக்கிறபடியினாலே. இந்த மனிதனுக்கு பாதி உயிர் இருக்கிறார். எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் பாதி உயிரோடு இருக்கிற பொழுதுதான். எப்படி என்றால் இந்த அவனுடைய சரீரம் அவனுடைய சரீரம் இப்போது காயப்பட்டு உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா மரித்து சரீரம் உயிரோடு இருக்கிறது. பாவியான எந்த மனிதனுக்கும் ஆவி ஆத்மா மரித்து விட்டது. எப்படி? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நீ சாகவே சாவாய் என்று சொன்னபோது ஆதாம் மரிக்கவில்லை. சரீர பிரகாரமாக அவன் மரித்தான் ஆவியின்படி. ஆதாமுடைய ஆவியும் ஆதாமுடைய ஆத்மாவும் மரித்து விட்டன, சரீரம் மரிக்கவில்லை. அப்படியானால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்படி இருக்கிறார்கள்? குற்றுயிராக இருக்கிறார்கள். பாதி உயிர் இருக்கிறார், சரீரத்தில் உயிர் இருக்கிறது, ஆவி ஆத்மாவிலே ஜீவன் இல்லை. ஆகவே ஆஃப் டெட், பாதி இறந்தும் பாதி ஜீவன் உள்ளவர்களாக குற்றுயிராய் இருக்கிறார்கள். எது இறந்து போயிட்டு? the good part of man died. மனிதனுடைய நல்ல பங்கு இறந்து போய்விட்டது, ஆவி. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு 12:30. சீக்கிரமாய் வாசி. கடவுளை நேசிக்க நமக்கு உதவி செய்கிறது ஆவி. கடவுள் மீது அன்பு கூற, கடவுளை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது ஆவி. அது இறந்து போய்விடுகிறது. பாவியான மனிதனுடைய ஆவி செத்து கிடக்கிறது. அவன் கர்த்தரை நேசிக்க மாட்டான், தேவனுடைய பிரமாணங்களை வாஞ்சிக்க மாட்டான், கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே அவன் நடக்க மாட்டான். அடுத்ததாக மார்க்கு 12:31 வாசியுங்கள். இதற்கு ஒப்பாயிருக்கிற ஆத்மாதான் உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தேவனோடு உறவு கொள்வது ஆவி, உலகத்தோடு உறவு கொள்வது ஆத்மா. பிறரை நேசிக்க வேண்டுமானால் அந்த வேலை எதில் நடக்க வேண்டும்? ஆத்மாவில். இப்போது ஆத்மாவும் இறந்து போய்விட்டது, ஆவியும் இறந்து போய்விட்டது. கடவுளையும் நேசிக்க மாட்டான், பிறனையும் நேசிக்க மாட்டான். அவன் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறான், தன்னை நேசிப்பான். ஒரே ஒரு கட்டளை தான் அவனுக்கு இருக்கிறது, உன்னை போல் பிறனை நேசி. நான் என்னை நேசிக்கிறேன், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இவன் தான் குற்றுயிராய் இருக்கிறவன். தன் வீடு தன் பெண்டு இருக்கிறவன் கடுகு உள்ளத்தான் என்றான் பாரதிதாசன். சின்ன உள்ளத்தானா மனிதன் வாழ்கிறான் என்றான். அந்த சின்ன உள்ளத்தானாக உலகம் வாழலாம், கிறிஸ்தவன் வாழக்கூடாது. மற்றவளை நேசிக்கிற அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். இந்த அன்பு இல்லாதவன் குற்றுயிராய் கிடக்கிறான். நமக்கு யார் மீது அன்பு கடவுளை பற்றி நாம் அதிகமாக அன்பு கூறுவது போல் இருக்கிறோம். ஆனால் பிறரை நேசிக்காதவன் கடவுளை நேசிக்காதவன். என்னாலே மனிதனை நேசிக்க முடியவில்லை, என் நேரத்தை எல்லாம் நான் கடவுளுக்காக செலவழிக்கிறேன் என்கிறவன் தத்துவ ஞானி, அனுபவ ரீதியாக கிறிஸ்தவன் அல்ல.
எந்த மனிதன் தேவனை நேசித்தானோ அவன் உண்மையாகவே மனிதனை நேசிப்பான். இந்த நியாயஸ்திரி இருக்கிறானே, இந்த நியாய சாஸ்திரி இருக்கிறானே, இவன் நியாயப்பிரமாணத்தில் நல்ல அறிவுடையவன், பாவத்தை குறித்து தெளிவுடையவன், நல்ல நீதிகளை கற்றுக் கொடுக்கிறவன். ஆனால் அன்பு இல்லாத ஒரு மனிதன், பிறர் மீது அன்பு இல்லாத ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆகவே குற்றுயிராய் இருக்கிற ஒரு நியாய சாஸ்திரி, ஆஃப் டெட், பாதி செத்தவனாகவே அவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படி இருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்தவே இந்த சம்பவத்தை கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாம் சரீரத்தினாலே தேவனை புகழ்கிறோம், பாடுகிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா எப்படி இருக்கிறது? மனிதன் மீது நமக்கு அன்பு இல்லாவிட்டால் நம்முடைய பக்தி வேஷமானது. நாம் அதை யாரை மீது அன்பு கூறுவது, யாருக்கு நம்முடைய உதவி தேவையாக இருக்கிறதோ, அவன் சத்துருவாக இருந்தாலும் கூட அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. அப்படி யார் உதவியை விரும்பி நிற்கிறானோ அவன் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன். அதோடு கூட இன்னொன்றை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், யாருக்கு உன்னுடைய உதவி தேவையாக இருக்கிறதோ அவனுக்கு நீ யார்? பக்கத்து வீட்டுக்காரன். நீங்கள் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறீர்கள்? சத்தியம் தெரியாமல் பாவ வழியிலே நடந்து கொண்டு தட்டு தருமாறி போகிற ஒரு பாவிக்கு நீ பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்து சத்தியத்தை சொல்லுகிறாயா? வாழ்க்கை பயணத்திலே வழியின்றி, உடுத்த உடையின்றி, உண்ண உணவின்றி சமாதானமற்று கிடக்கிறானே, அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறீர்களா? ஏழைக்கு பராரிக்கு உதவி செய்கிற மக்களாக இருக்கிறோமா? நோயிற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறவளாக இருக்கிறோமா? யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறோம்? அருமையானவர்களே, யாருக்கு உதவி செய்கிறோம்? எந்த உதவியும் எந்த எண்ணமும் இல்லாதபடி, இயேசுவே நீர் எப்பொழுது வருவீர், உம்மண்டை நான் வருவேன் என்பது மாய்மானந்தானே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பிறன் யார், யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த நியாய சாஸ்திரிக்கு எடுத்து சொன்னார். அருமையானவர்களே, அந்த கதை தொடர்கிறது, நாமும் தொடர்வோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆசாரியன் மதவாதி வருகிறான். இவன் யார் என்றால் மதத்தை வளர்க்கிறவன். எருசலேமிலே ஒரு வருடமாக சடங்குகளை செய்கிறவன். மத சடங்குகள், பலி செலுத்துகிறது, கை கால்களை கழுவுகிறது, இதுதான் இவனுடைய வேலையாக இருக்கிறது. மத சடங்குகளை செய்கிறான். பல பல வார்த்தை சாலங்கள் நிறைந்த மதவாதிகள், பரபரப்பான வழிபாடுகள், சில ஆழமான தத்துவங்கள். இதுதான் மதவாதியுடைய பிரதிநிதி. பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாத தத்துவங்கள் எந்த மனிதருக்கு பிரயோஜனம் இராது. மதவாதியுடைய மந்திர வார்த்தைகள், மதவாதியினுடைய கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது. இப்படி மதவாதிகள் சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்து, எருசலேமிலே பலிகள் செலுத்தி பல காரியங்களை செய்து அவனுடைய வேலை முடிந்தது. ஆனுவல் லீவ், இப்போ வருடத்திலே அவனுக்கு விடுமுறை நாட்கள். அந்த விடுமுறைக்கு அவன் எங்கு போய் கொண்டிருக்கிறான்? எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறான். அதைத்தான் எடுத்து சொல்லுங்க. மதவாதி இந்த வழியாய் போகிறான். வழியிலே படுத்திருப்பது யார்? யார் படுத்திருப்பது வழியிலே? குற்றுயிராய் ஒரு மனிதன் கிடக்கிறான். ஆனால் மதவாதி பார்த்து பேசாமல் போகிறான். அருமையானவர்களே, இவனாலே இவனுக்கு என்ன என்ன பிரயோஜனம் உண்டு? இவன் கிட்ட போனால் என்ன சொல்லுவான்? அவன் துடித்து கொண்டிருப்பான். ஐயோ, வேதனையாக இருக்கிறதே, சங்கடமாக இருக்கிறதே. இவன் கேட்பான், உனக்கு 10 கற்பனைகள் ஞாபகமாக இருக்கிறதா? 10 கற்பனை சொல்கிற நேரம் அது. இவன் மதவாதி 10 கற்பனைகளை நினைவூட்டி கொண்டிருப்பான். இல்லாவிட்டால் அவனிடத்தில் கேட்பான், நீ போன வாரம் உபவாசத்தில் இருந்தாயா என்று கேட்பான். குற்றுயிராய் இருக்கிறவனுக்கு மத சடங்குகளை சொல்லுகிறோம், சடங்காச்சாரங்கள். இன்றைக்கு
குற்றுயிராய் இருக்கிற மனிதன், பாவத்தில் கிடக்கிற மனிதன், அவனுக்கு மதவாதி வருகிறான். என்ன சொல்கிறான்? ஞானஸ்தானம் எடு. ஐயா, நான் பாவம் செய்திருக்கேன், ஞானஸ்தானம் எடு. எனக்கு சமாதானம் இல்லை, ஞானஸ்தானம் எடு. சடங்காச்சாரமாகவே சொல்கிறான். ஞானஸ்தானம் மனிதனை மாற்றிவிடுமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு எதற்கு ஞானஸ்தானம்? ஞானஸ்தானம் மனிதனை ரட்சிக்காது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் ஞானஸ்தானம். அந்நிய பாஷை பேசு, பிரச்சனை தீர்ந்துவிடும். பரிசுத்தாவிலே நிறைந்தவனுக்கு தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் அருமையானவர்களே? ஆகவே சடங்காச்சாரமாக இன்றைக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான் மதவாதி. அதனாலே பாவி, குற்றுயிராய் இருக்கிற பாவிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்தியாவில் குற்றுயிராய் கிடக்கிற மனிதர்கள் கோடிக்கணக்கான பேர். நாமோ மதத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவ மதத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம், கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை. சடங்காச்சாரத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். எங்கள் சபைக்கு வாருங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம், இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனை உங்களை மார்க்கத்தான் ஆக்கும்படி உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிறீர்கள். அவனை மார்க்கத்தான் ஆக்கின பிறகு அவனை அதிக கேடு உள்ளவனாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். என் பிரியமான சபையே, நீங்கள் தேவ அன்பினாலே நிறைந்து கர்த்தருடைய அன்பை பிரசங்கம் பண்ண, நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள். சடங்காச்சாரத்தை பிரசங்கம் பண்ணாதீர்கள். சபைக்கு வாருங்கள், ஞானஸ்தானம் எடுங்கள். இது அல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது. இயேசுவண்டை வாருங்கள், பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள். இதுதான் குற்றுயிராய் கிடக்கிற மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, அவன் நடந்து போகிறான். அவனுடைய முதுகு எதை பார்த்திருக்கிறது? அவன் கண்கள் எதை பார்த்திருக்கின்றன? எரிகோவை நோக்கி. அவனுடைய முதுகு எதை பார்த்திருக்கிறது? எருசலேம். எருசலேமுக்கு புறமுது காட்டு ஓடுகிறவன். He turned his back to Jerusalem. பரிசுத்தம், விசுவாசம், தேவ அழைப்பு, இவை எல்லாவற்றுக்கும் தன் முதுகை காட்டி அவன் சாபம், அக்கிரமம், அநியாயம் இதை நோக்கி இந்த மதவாதி போய் கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அருமையானவர்களே, இப்படி சடங்காச்சாரமாக காரியங்கள் நடக்கிறதே தவிர உண்மையாகவே ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய நடக்கவில்லை. தந்தை பெரியார் ஒரு கேள்வியை கேட்கிறார், இந்துக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் கைகூப்பி தொழுகிறீர்கள் மனிதனை என்று. உடனே அவன் சொல்கிறான், நான் மனிதனுக்குள் தெய்வத்தை பார்க்கிறேன், அதனாலே நான் இரு கை கூப்பி எந்த மனிதனையும் நான் தொழுகிறேன் என்கிறான். பெரியார் சொல்லுகிறார், அதற்கல்ல, நீ உனக்கு எதிரே வருகிற மனிதன் கீழ் ஜாதிக்காரன், அவனோடு கை கொடுத்தால் உனக்கு தீட்டு என்பதற்காக நீ கைகளை கீழே போட்டு பிடித்து வழங்குகிறாய். தந்திரமுள்ள மதவாதி நீ. பிரியமானவர்களே, நாம் செய்கிற அநேக காரியங்கள் தந்திரமாக இருக்கின்றன. நான் கைகூப்பி தொழுவது சரியல்னு சொல்ல வரவில்லை. ஏன் கைகுலிக்கவில்லை? ஏன் அவன் தொட்டு பழகவில்லை? குறுக்கே வருவது என்ன? ஜாதி, மேட்டுக்குடி, இந்த விதமான கொள்கை இருக்கிற மனிதன் எப்படி கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பான்? ஆகவே அருமையானவர்களே, நான் உலக சித்தாந்தங்கள் வழியாகவும் பல பாதைகள் வழியாக உங்களை அழைத்து செல்கிறேன். அவள் எப்படி சிந்திக்கிறான்னு பாருங்கள் அருமையானவர்களே. ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைந்திருங்கள், அன்பை பிரசங்கம் பண்ணுங்கள். எல்லா 10 கற்பனை என்ற நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணாதபடி, முழுக்க ஞானஸ்தானம் இருந்த புதிய பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணாமல், அந்நிய பாஷையிலே பேசுங்கள் என்று இதையே வலியுறுத்தி கொண்டு இராதபடி தேவ அன்பை பிரசங்கம் பண்ணுங்கள். கல்வாரியின் அன்பை பிரசங்கம் பண்ணுங்கள். முதலாவது குற்றுகிறாய் கிழக்கவனுக்கு அதுதான் தேவை. 10 கற்பனை தேவை இல்லையா? தேவை. அந்நிய பாஷை தேவை இல்லையா? தேவை. குற்றுகிறாய் கிடப்பவனுக்கு தேவையில்லை. குற்றுகிறாய் கிடப்பவனுக்கு இப்போது தேவை எண்ணெயும் திராட்சரசமும். அதுதான் அவனுக்கு தேவை. இந்த ஆசாரியன் எதையுமே செய்யாமல் அவன் போய்விட்டான். ஆகவே அருமையானவர்களை இப்போது ஆவிக்கேற்றபடி
இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது. இப்போது அவன் மரணமடைய போகிறான். இன்றைக்கு அநேக மரணமடைய போகிறார்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் மரணத்தை நோக்கி போகிறார்கள். எந்த மரணம்? வெளிப்படுத்தல் 20:15. அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். மனிதர்கள் இரண்டாம் மரணத்தை நோக்கி போகிறார்கள். உலக பிரகாரமாக ஜீவித்தாலும் ஆவிக்கேற்றபடி மரித்து நித்திய மரணத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டாமா அருமையானவர்களே? இதுதான் நம்முடைய வேலை. 2010 நீங்கள் பார்க்கிற இந்து ஜனங்கள், இஸ்லாமியர்கள் யாவருமே குற்றுயிராய் கிடக்கிறவர்கள். அவள் மீது அன்பு காட்டுங்கள். அவளுக்கு போய் பிரமாணங்களை போதித்துக் கொண்டு இராதபடி அவள் தெய்வ அன்பை பிரசங்கம் பண்ணி பாவத்தை உணர்த்தி அவள் ரட்சிக்கப்படத்தக்க வழிகளை அவளுக்கு சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, அந்த வேலையை செய்யாமல் போன preach the gospel, அதை செய்யவில்லை. 32ஆம் வசனத்தை வாசி. அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அருமையானவர்களே, இவன் யார் என்றால், இவனும் நியாயப்பிரமாணத்தின் கொள்கைகளை சொல்கிறவன். அவன் சடங்காச்சாரம், இவன் கொள்கைகளை சொல்கிறவன். பிரின்சிபல்ஸ், இன்டர்பிரட்டர் ஆஃப் த லா. அருமையானவர்களே, வேதத்தை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கு பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டிருக்கிறது. இதோ இதோ என்ற வார்த்தை பைபிளில் எத்தனை நாள் வருகிறது? அங்கே என்கிற வார்த்தை எத்தனை தடவை வருகிறது? பரிதாபம் என்ற வார்த்தை எந்தெங்கெல்லாம் வருகிறது? வார்த்தை சிந்தனை நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்ல. நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். இந்த காரியத்தை செய்யாதபடி வார்த்தைகளையே நடந்து கொண்டிருக்கின்றன. வார்த்தை ஆராய்ச்சி. இவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், லேவியன், பிரியமான. ஆனால் இவனும் அவனை நேசிக்கவில்லை. அங்கு அடிபட்டு கிடக்கிற அவனை இவன் நேசிக்கவில்லை. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். அருமையானவர்களே, அங்கு அடிபட்டு கிடக்கிறவனை குறித்து அவன் யார் என்று சொல்லப்படுகிறது? அங்கு அடிபட்டு கிடக்கிறவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் யார்? அவனுக்கு இனமோ எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் இவர்கள் அவனை பகைவனாக எண்ணி இருக்கிறார். அவனை தொடக்கூடாது, அவன் கிட்ட போகக்கூடாது என்று தள்ளி இருக்கிறார். பிரியமானவர்களே, யூதர்கள் தள்ளி வைப்பது யாரை என்ற சமாரியனை. சமாரியனுக்கு போய் கிட்ட போக மாட்டார்கள். ஏன் போக மாட்டார்கள் என்றால், சமாரியன் யார்? பாதியூதன். பாதியூதனை இவர்கள் சந்திக்க மாட்டார்கள். அவன் பாதியூதன் அல்ல. இப்பொழுது அவன் பாதி உயிரோடு இருக்கிறான். குற்றுயிராய் கிடக்கிறவன். இவன் அவனை நேஷனாலிட்டி மூலமாய் பார்க்கிறான். பாதியூதனாய் இருக்கிறான். ஒரு சமாரியனை அப்படித்தான் பார்க்கிறான். ஒரு யூதன் பார்க்கிறது சமாரியனை எப்படி பார்க்கிறான்? பாதியூதன். இந்து மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்களே அன்பு சகோதரர்கள், பாரம்பரியமாய் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற என் கிறிஸ்தவ சகோதரனே, இந்து மார்க்கத்திலிருந்து உள்ளே வந்த சகோதர சகோதரியே, நீ பாதி கிறிஸ்தவனாய் பார்க்கிறாயா? நீ ஆதி கிறிஸ்தவன் என்று பெருமை பாராட்டிக் கொண்டு அவளை பாதி கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாயா? நாம் தான் பிறப்பிலே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாயா? இந்த பெருமை தான் நம்மை கெடுத்து போடுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வேறுபாடு கிடையாது. நீங்கள் பாதி யூதன் என்று சமாரியனை சொல்வீர்களானால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவும் பாதி யூதன் தான். அவருடைய சரீரம் தான் மரியாதை பெற்றதை தவிர அவருடைய ஆவி ஆத்மா பிதாவிடத்திலிருந்தவருக்கு வந்தது தானே. தெய்வீகம் தானே. தெய்வீகத்துக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை.
அவருடைய சரீரம் மாத்திரம்தான் யூதன், அவரும் பாதி யூதன் தான். ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே never view a man through nationality or the language. ஒரு மொழியின் மூலமாகவோ தேசியத்தின் மூலமாக ஒரு மனிதனை பார்க்காதீர்கள். இன்றைய மதவாதிகள் இயேசுவை தேசிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறதுனாலே அந்நிய தெய்வம் என்று சொன்னார்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பார்வைகள் விசாலமாக வேண்டும். இந்த 2 பேரும் மதவாதிகள் தான். இந்த 2 பேரும் குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை குறித்து அலட்சியமாய் போய்விட்டார்கள். உபதேசங்களை கெட்டிக்காரர்கள், வேத எழுத்துக்கள் நன்றாக தெரியும், அனுபவ ரீதியாக அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஆராதனைக்கு ஒழுங்காக வருவோம், காணிக்கை கொடுப்போம், அழகாக பாடுவோம், வேத பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் தேவ அன்பை பிரதிபலிக்கிறோமா? இந்த தேசத்துக்கு நாம் அண்டை வீட்டுக்காரனாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறோமா? இவர்கள் இருவரும் அந்நியராக போய்விட்டார்கள், உதவி செய்யாமல் போய்விடுகிறார்கள். இப்போது பார்ப்போம். லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இப்போது சமாரியன் வருகிறான். ஆசாரியனும் லேவியனும் எப்படி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது? பக்கமாய் விலகி போனார்கள். எப்படி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது? தற்செயலாய் வந்தார்கள். எந்த நோக்கமும் கிடையாது. இந்த நாட்டில் தெய்வம் என்று சொல்லப்படுகிற எல்லாமே தற்செயலாய் வந்தது. இந்த நாட்டில் தெய்வம் என்று வணங்குகிற எல்லாம் ஆக்சிடெண்டாக வந்தது. நம்முடைய தேவன் நோக்கமாய் வந்தவர். இந்த உலகத்தை ரட்சிக்கும் நோக்கத்தோடு வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The birth of Jesus Christ was preordained by our Lord. It was not an accident. ஆனால் இங்குள்ள தெய்வங்கள் எல்லாமே ஆக்சிடென்ட் தான், எல்லாம் தற்செயலாய் நடந்தது. ஆகவே அந்த அவன் லேவியன் ஆசாரியன் தற்செயலாய் போகிறான், எந்த நோக்கமும் கிடையாது. பிரியமானவர்களே, இந்திய மதவாதிகளுக்கு என்ன நோக்கம்? தீவிரவாதமும் கலகம் விளைப்பது என்ன நோக்கம்? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே ஒரு நோக்கம், என் ஆண்டவர் வருவார், இந்த தேசம் விடுதலையாக்கப்பட வேண்டும், யாவரும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். தற்செயலாய் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் பிறக்கவில்லை, பிதாவின் சித்தத்தின்படி அவர்களுக்குள் பிறந்திருக்கிறோம். மிஷன். இப்பொழுது இந்த சமாரியனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவன் நோக்கத்தோடு புறப்பட்டு வருகிறான். அங்கு ஒரு பிரயாணம் பண்ணி அவன் வர வேண்டும் என்று இருக்கிறான். பிரியமானவர்களே, சமாரியன் என்றால் அற்பமாக எண்ணம். இயேசு கிறிஸ்துவை திட்டும் போது ஜனங்கள் சொல்கிறார்கள், யோவான் சுவிசேஷம் 8:48 பாரு. யோவான் 8:48 சீக்கிரமாய் வாசிங்க. இது வேற. உன்னை பிசாசு பிடித்தவன் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்று. சமாரியன் என்றால் அற்பம் பிசாசு பிடித்தவன், பொல்லாதவன், தாழ்ந்த ஜாதி, இழிநிலை உடையவன். அவ்வளவு கேவலமாக இயேசுவை குறித்து பேசினார். ஆண்டவர் இங்கு அந்த சமாரியனை தான் நான் என்று தன்னை சொல்லுகிறார். அங்கு வந்த சமாரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை சமாரியன் என்றே சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அந்த சமாரியன் அங்கு வருகிறார். His steps were deliberate. வேண்டுமென்றே இந்த உலகத்துக்கு வந்த, தற்செயலாய் வந்தவர் அல்ல. இன்றைக்கு கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு தானே பிறந்தார், எங்கள் பாரதம் எத்தனையோ வருஷமாய் இருக்கிறது, இந்த நீண்ட கால பாரதத்துக்கு 2000 வருஷமாய் வந்த இயேசு தெய்வமா என்று கேட்கிறார்கள். பாரதம் எத்தனை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின நாளிலே பாரதம் இருக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாரதத்தை உண்டு பண்ணின தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பதற்காக மனு உருவத்தில் வந்ததுதான் 2000 வருஷமே தவிர ஆதியும் அந்தமில்லாத ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காலத்தினாலே சிறைபிடிக்க முடியாத தெய்வம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, அவர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவே, நீ ஏன் இந்த உலகத்துக்கு வந்தி? நான் சாவதற்காக வந்தேன்.
நீ ஏன் சாக வேண்டும்? நீ பிழைப்பதற்காக நான் சாக வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். அருமையானவளே, வாசியுங்கள் அவன் என்ன செய்கிறான் என்று. கிட்ட வந்து அருமையானவளே, அவன் வாகனத்தை விட்டு இறங்கி இருக்க வேண்டும். அவன் இறங்கி விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாகனத்தை விட்டு இறங்கியது பெத்லகேமில். அவர் கிட்ட வந்தது கல்வாரியில். அவர் கல்வாரியில் கிட்ட வந்திருக்கிறார். தன் வாகனத்தை விட்டு இறங்கி விட்டார் பெத்லகேமில். இப்போது அவர் கிட்ட வருகிறார். இவனுக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறார். அருமையானவர்களே, கிட்ட வந்து என்ன செய்கிறார் பாருங்கள். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. அருமையானவர்களே, இவன் 2 காரியங்கள் செய்கிறான். எண்ணெயும் திராட்சரசம். இந்த பாதை ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது அருமையானவர்களே? அதை கொஞ்சம் யோசிப்போம். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு பாதை இவ்வளவு மோசமாக இருக்க காரணம் என்ன? ஹிஸ்டோரியன் ஜோசபஸ், யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசபஸ் சொல்லுகிறான், ஏரோது ஒரே நாளில் எருசலேமை வேலை செய்கிற 40,000 ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணினான். ஒரே நாளில் 40,000 பேரை டிஸ்மிஸ் பண்ணான். இப்படி ஒரு ஆவி உலகத்தில் உண்டு. ஒரே நாளில் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லுகிற அசுத்த ஆவிகளை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட அசுத்த ஆவி உடையவன் தான் ஏரோது. அந்த ஏரோது தேவாலயத்தில் உள்ள 40,000 பேரை ஒரே நாளில் வேலை இல்லைன்ட்டான். 40,000 பேர் இவ்வளவு நேரம் எங்கே இருந்தவன்? ஆலயத்தில் இருந்து வழிபாடு நடத்தி கொண்டிருந்தவன் வேற போச்சு. பார்த்தான், எரிகோ ஹை ரோடுக்கு போனான். ஜெருசலேம் டு ஜெரிகோ அந்த ஹைவேல போய் நின்னான். ஏன்பா ஹைவேல வந்த? நாங்கள்லாம் ஹைவேமன். ஹைவேமன் அர்த்தம் திருடன். தீவிரவாதியாய் மாறிவிட்டார்கள். ஏன் தீவிரவாதியாக மனிதன் மாறுகிறான்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவதனாலே, வறுமை, கஷ்டம் இவைகளை கவனிக்காமல் விட்டபடியினாலே தீவிரவாதம் அதிகமாகிறது. அதோடு கூட இப்பொழுது தீவிரவாதத்துக்கு வந்தவன் எல்லாருமே மதவாதிகள் தான். எருசலேம் தேவாலயத்தில் இருந்தவன் தான். கடவுள் பக்தி இருந்தால் அப்படி வந்திருப்பானா? பிரியமானவர்களே, நேற்று வரையில் நியாயப்பிரமாணத்தை சொன்னவனும் ஆலயத்திலே பணிவிடை செய்தவனும் இன்றைக்கு தெருவிலே கொள்ளையடிக்கிறவனாக வந்து விட்டான். மாற காரணம் என்ன? தேவ அன்பு இல்லாமலே தேவாலயத்தில் இருந்தான். கர்த்தருக்கு பயம் இல்லாமலே அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு பொல்லாத ஒருவனாலே வேலை இழந்தவுடனே பொல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, தீவிரவாதம் இன்றைக்கு அதிகமாக இருப்பதற்கு காரணம் மதவாதிகள். தெய்வ நம்பிக்கை இல்லாததினாலும் அதே சமயத்தில் மதவாதிகளாக இருக்கிறபடியினாலே தீவிரவாதம் நடக்கிறது. 2001 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி எரிகோ எருசலேம் பாதையில் நடந்தது போல பயங்கரமான ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்தது. ட்வின் டவர்ஸ் were destroyed. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 19 பேர் தற்கொலை செய்ததினாலே அந்த விபத்து நடந்தது. 19 suicide bombers. 19 suicide. அது 19 பேர் தங்களை தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே இவ்வளவு காரியம் நடந்தது. அவள் மொத்தம் செலவழித்தது எவ்வளவு பணம் தெரியுமா? அந்த காரியத்துக்கு $5 லட்சம். $5 லட்சம் செய்து செலவழித்து அந்த ட்வின் டவரை அவர் இடித்தார்கள். 3000 பேர் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, அமெரிக்காவுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? $40 பில்லியன். உலகமெங்கும் வியாபாரம் ஸ்தம்பிக்கும்படி ஆயிற்று. யார் காரணம்? அல் கைடா, இந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ், மதவாதிகள். கடவுள் உண்டு என்று சொல்லி தேவ அன்பை இழந்தவன் தீவிரவாதி. தெருவிலே இப்போது கடவுளை நம்புகிறவன் தான் இவர்கள் எல்லாருமே. தேவ அன்பு நிறையாதவன் அவன் தீவிரவாதி.
கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருந்து கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன் தீவிரவாதியாய் மதவாதியாய் போய்விடுவான். ஆகையினாலே உங்களுடைய வைராக்கியம் ஆவிக்கேற்ற வைராக்கியமா என்று பரிசுத்த பவுல் கேட்கிறார். உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் ஆவிக்கேற்ற வைராக்கியம் இல்லையே என்று. ஆகவே இந்த நாளில் இவைகளை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே. இப்போது தெருக்களிலே கள்ளர்கள் அதிகமாகி தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அருமையானவர்களே. இப்போது நான் என்னுடைய இந்த சரித்திரத்துக்கு வர சீக்கிரமாக நான் முடிக்க வேண்டும். இப்போது எண்ணெயை எடுத்து ஊற்றுகிறான். அந்த எண்ணெயை ஊற்றும் போது வேதனை குறைகிறது. அந்த வேதனை குறைவதற்காக எண்ணெய் ஊற்றுகிறான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது மனதின் சங்கடத்தை வேதனையை மாற்றுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி பெற்ற நீங்கள் அந்நிய பாசை பேசுவதும் கடகடவென்று குதிப்பதும் ஆடுவதும் அதற்கல்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவி பெற்ற நீங்கள் மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்து உதவி செய்கிறீர்களா? அதுதான் நாம் எண்ணெயை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். எண்ணெய் மிருதுவாக்க வேண்டும். பரிசுத்த ஆவி பெற்றிருப்பது என்பது அந்நிய பாசை அல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ள அடையாளம். அன்பு பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இந்த அன்பு நிறைந்திருக்கிறோமா? மற்றவரிடத்தில் அழுகிறவர்களுக்கு கண்ணீரை துடைக்கிறோமா? வேதனையில் துடிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறோமா? பசி இருப்பவர்களுக்கு உதவி செய்கிற தேவ அன்பினாலே நிறைந்திருக்கிறோமா? ஏது எண்ணெயினால் ஆற்றுவளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. இன்றைக்கு கேட்கிறார்கள், அருமையான திருக்குறள் அருமையான வாக்கியங்கள் இல்லையா? நீங்கள் சொல்வீர்கள் எல்லாரும் மலர் அடிகள் தேவனுடைய அடிகளை பற்றி இருக்க வேண்டும், திருப்பாதத்தில் வர வேண்டும் என்று. அதைத்தானே திருவள்ளுவன்னு சொல்லுகிறான். திருவடியை பற்றியிரு என்று தானே சொல்லுகிறான். பிரியமானவர்களே, திருக்குறளோ வேறு எந்த சித்தாந்தமோ இதிகாசமோ புராணமோ நல்ல கருத்துக்களை சொல்லலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாத வார்த்தைகள் மனிதனுடைய காயத்தை ஆற்றாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர் பேசுகிறதில்லை. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறபடியினாலே இன்று காயங்களை ஆற்றுகின்றன. வேத எழுத்துக்கள் they were all born in the Holy Spirit. பரிசுத்த ஆவியில் பிறந்த வார்த்தைகளையே நாங்கள் பிரசங்கப்படுகிறோம். அடுத்ததாக எதை ஊற்றுகிறார்? எண்ணெய், திராட்சை ரசம். இது நமக்கு தெரியும். திராட்சை ரசம் என்பது இயேசு கிறிஸ்துவ ரத்தம். திராட்சை ரசம் சுத்தப்படுத்துகிறது, அந்த புண்ணை சுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நம்ம சுத்திகரிக்கிறார். ஆகவே இந்த தேசத்துக்கு நீங்கள் குற்றுயிராய் கிடக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அவனுக்கு நீங்கள் யார்? பக்கத்து வீட்டுக்காரர். இந்த பக்கத்து வீட்டுக்காரனாகி நீ ரெண்டு காரியத்தை கொண்டு போக வேண்டும். எதையெல்லாம் கொண்டு போக வேண்டும்? எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நீங்கள் கொண்டு போக வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் போக வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இவ்விதமாக அவன் தன் வாகனத்திலிருந்து இறங்கினான். இப்போது வாகனத்தில் வாசியங்கள், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, ஆம், வேதம் சொல்லுகிறது அவர் தம்மோடு கூட இருக்க பண்ணினார் என்று. அருமையான வாக்கியம். நான் நினைக்கிறேன் எபேசியர் 2:7 என்று எண்ணுகிறேன். வாசியுங்கள். என் ஞாபக சக்தி சரியாக இருந்தால் இந்த வசனம் சரி. சீக்கிரமாய் வாசியுங்கள். இன்னும் சில நிமிடத்தில் முடிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி இந்த வாகனத்தின் மீது அவனை உட்கார பண்ணி கூடவும் அவர் அமர்ந்து கொண்டார். நல்ல இந்த சமாரியன் தான் உட்கார்ந்ததோடு தன்னோடு கூட யாரையும் வைத்துக் கொண்டான்? இந்த குற்றுயிராக இருக்கிறவனை. அருமையானவர்களே, பாவியான நம்மை ரட்சித்து ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறார்? தம்மோடு கூட உட்காரப்படி இருக்கிறார். இந்த நாட்டு மதம் சொல்கிறது, உயர்ந்த ஜாதிக்காரன் பக்கத்திலே தாழ்ந்த ஜாதிக்காரன் போய் இருந்தால் அவனை நெருப்பினாலே சூடு போட வேண்டும். ஒரு மனிதனோடு சமமாய் உட்கார்ந்த சூடு போடு என்பது இந்த நாட்டினுடைய மதம். என் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், உன்னை என்னோடு கூட உன்னதத்தில் உட்கார பண்ணுவேன் என்று.
மதம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவின் படி எப்படி இருக்கிறது, மதவாதி என்ன சொல்கிறான், சத்தியம் என்ன சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நான் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு மேலாக நான் பேசுகிறேன்னு தெரியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு பேச வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னதினால் இதை பேசுகிறேன். விளங்கிக் கொள்ள ஆவியானவரை உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமை. அருமையானவர்களே, இப்போது கடைசி 35. மறுநாளிலே தான் புறப்பட போது சத்திரத்தில் கொண்டு சேர்த்தான். இந்த சத்திரத்துக்கு பல விளக்கங்கள். நான் ஒரே ஒரு காரியம் ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம், ஸ்தல சபை. சத்திரத்துக்கு யார் வருவார்கள்? வழிபோக்கர்கள். யார் யாரோ வருவான், குடிகாரம் வருவான். ஸ்தல சபையில் யார் யார் வருவாங்க? எல்லாரும் வருவான். சிகரெட் குடிக்கிறவன் உட்கார்ந்துருப்பான், பொய் சொல்கிறவன் உட்கார்ந்துருப்பான், ராத்திரி சினிமா பார்த்து காலையில் இங்கே உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸ்தல சபையில் எல்லாரும் வருவார்கள். அது சத்திரம். அந்த ஸ்தல சபையில் தான் யாரும் இருக்கிறது? குற்றுயிராய் வந்தவனும் இருக்கிறான், ரட்சிக்கப்பட போறவனும் சபையில் இருக்கிறான், மற்றவர்களும் இருக்கிறார்கள். அது எங்க? ஆண்டவருடைய சபையில் இல்லை. எந்த சபையில்? ஸ்தல சபையில், லோக்கல் சர்ச். அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ அங்கே கொண்டு சேர்க்கிறார். எதற்கென்றால் மேலும் அவனுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, இந்த பூமியிலே ஜீவிக்கிற வரையிலும் நீங்கள் இந்த சத்திரத்தில் இருக்க வேண்டும். ஐயோ குடிகாரம் வருகிறான், அவன் வருகிறான் என்று சத்திரத்தை விட்டு போய்விடாதீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். தினந்தோறும் உங்களை கவனிக்க வேண்டும் என்று பாருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது நல்ல சமாரியன் புறப்பட்டு போகிறான். என்ன சொல்கிறார் பாருங்கள். மறுநாளிலே தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தார். ஒரு நாள் அங்கு தங்கி விட்டார். தங்கி புறப்படுகிறார். புறப்பட்டு 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், ஏதாகிலும் அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்போது ஒரு வாக்குத்தத்தம். நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வந்து இவனை அழைத்து கொண்டு போவேன். நான் தான் கொண்டு சேர்த்திருக்கிறேன். இந்த சத்திரத்திலிருந்து, ஸ்தல சபையிலிருந்து இவனை நான் அழைத்து கொண்டு போய் விடுவேன். குற்றுயிராய் இந்த சபைக்கு வந்தோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்து வளர்த்திருக்கிறார். சீக்கிரத்திலே நமது ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். 2 பணம் கொடுத்தார். அந்த 2 பணம் என்னவென்றால், இந்த 2 பணம் என்பது 2 நாளுக்குள்ள சம்பளம். ஒரு சாதாரண மனிதனுக்கு 2 நாளுக்குள்ள சம்பளம். அப்படியானால் 2 பணத்தை கொடுத்தால் எத்தனை நாள் கவனிப்பதற்காக இயேசு கொடுத்திருக்கிறார்? 2 நாள் இவனை கவனிப்பார். ரெண்டு நாள் இவனை கவனித்துக்கொள். அந்த 2 பணம் 2 நாளுக்கு அவனை பராமரிக்க. ஒரு நாள் என்பது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். நான் திரும்ப வருவேன். 2000 வருஷம் கழித்து ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பணம் செலவழித்து போயிட்டு ஆண்டவர் கொடுத்த 2 பணம் 2 நாட்கள் முடிகின்றன. அப்படியானால் இந்த வருஷம் வந்து விடுவாரா? ஆண்டவர் நாளும் குறிக்கவில்லை. 2000 வருஷங்கள் முடிந்தன, மேலும் 9 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன. நான் திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 2 நாட்கள் முடிந்தன. சத்திரக்காரன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதைவிட ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அடி இப்போது குற்றுயிராய் கிடந்து சுகமடைந்தவன். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்பதை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? சத்திரத்தின் வாசலில் நின்று வாரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்திருப்பான் அவன். எப்பொழுது வருவார், என்னை அழைத்து கொண்டு போக என்று அவருக்காக காத்திருந்தது போல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படி காத்திருப்பது உண்மையானால் இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். புலம்பல் 2:9, 2:19. புலம்பல் 2:19 வாசியுங்கள். எழுந்திரு, ராத்திரி முதல் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்கள் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக
உன் கைகளை ஏறெடு. தமிழ் வாசிங்க. உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. பிரியமானவர்களே, தெருக்களிலே பசியிலே சாகிறார்கள். என்ன பசி? ஆத்தும பசி. கடவுள் எங்கே, சமாதானம் எங்கே, ரட்சிப்பு எங்கே என்று பசியினாலே துடித்து மரிக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நடுராத்திரிலே கைகளை ஏறெடுத்து கர்த்தரை பார்த்து இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இவர்களுக்கு சொல்ல வேண்டிய சத்திய வசனத்தை சொல்ல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தெருவிலே நடந்தார் தீவிரவாதிகள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், மதவாதிகள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னையே கொன்று போடக்கூடிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியிலே என் கைகளை வானத்தை நோக்கி ஏறெடுக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டும். குற்றுயிராய் கிடக்கிற என் தேசத்திற்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கக்கூடிய ஆகாரம் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து ஆகையினால் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண, கிறிஸ்துவை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க என்னை பலப்படுத்தும் என்று நம்ம கைகளை கர்த்தரை நோக்கி ஏறெடுப்போம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, எங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை அறிகிற அறிவிலும் பற்றி கொள்கிற விசுவாசத்திலும் மென்மேலும் வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எப்போது எங்கள் வீடு எங்கள் வீடு என்று ஆராதனை முடிந்ததும் வீட்டை நோக்கி ஓடு போகிற கால்களை விட தெருக்களிலே மூர்ச்சித்து விழுகிற மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக, சத்தியம் அறியாதவளுக்கு சத்தியம் அறிவிக்கும்படியாக, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கும்படி எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. எங்கள் கரத்திலே எண்ணெயும் திராட்சரசம் இருக்கிறது, அதை கொடுப்பதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, தாங்கள் இருதயத்தை தொடும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். தெருக்களிலே மூர்ச்சித்து விடுகிற பிள்ளைகளுக்கு போய் கொடுப்பதற்கு உதவி செய்யும். அப்பமில்லாமல் பசியிலே சாகிற மக்களுக்கு அப்பம் கொடுக்க எங்களை வழிநடத்தும் தகப்பனே. என் வீடு என் மனைவி என் பிள்ளை என்று சுயநல ஓட்டம் இந்த வருஷம் முடியட்டும் தகப்பனே. ஆராதனை முடிந்ததும் வீடு வீடு என்று ஓடுகிற கால்கள் கர்த்தாவே நிற்கட்டும், பிறருக்காக நிற்கட்டும், மற்றபடி விசாரிக்க நிற்கட்டும். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. பிறன் யார்? நான் தான் பிறன். நான் பக்கத்து வீட்டுக்காரனாய் வருகிறேன். எனக்கு உதவி செய்ய பக்கத்து வீட்டார் இல்லையே, நான் இருக்கிறேன், நான் உனக்கு பக்கத்து வீடு என்று சொல்லும்படியாக எங்களை மாற்றும் தகப்பனே. உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே வைக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.